தாங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதலை சீட்ல எழுதி இந்த கோவில்ல கட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல அந்த வேண்டுதல் நிறைவேறி என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை சிலையா செஞ்சு இந்த கோவில்ல வச்சு வழிபடுறது தாங்க இந்த கோவிலினுடைய சிறப்பு. இந்த கோவில் எங்க இருக்கு, இந்த கோவிலுக்கு எப்படி வரணும், இந்த கோவிலினுடைய வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத பத்திலாம் இந்த வீடியோல முழுசா பார்க்கலாங்க. வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கோவில் கடலூர் மாவட்டம் தென்னம்பாக்கம் அப்படின்ற இடத்துல இருக்க அழகமுத்து ஐயனார் கோவிலுங்க. இந்த கோவில் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல இந்த கோவிலுக்கு எப்படி வரணும், இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு, இந்த கோவில சிலை வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிமுறைகள், அப்புறம் இந்த கோவிலுக்கு பஸ் வசதி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் தர மாதிரியான ஒரு வீடியோவா தாங்க இந்த வீடியோ அமைய போகுது. அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனல்ல நிறைய கோவில்களை பத்தியும் நிறைய சுற்றுலா தலங்களை பத்தியும் நிறைய வீடியோ பதிவு பண்ணி வச்சிருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப தென்னம்பாக்கம் அழகமுத்து ஐயனார் கோவிலுக்கு பயணிக்கலாம். இதுதாங்க கோவிலினுடைய முன்பகுதி. ஒரு பெரிய ஆர்ச் வந்து நம்மள வரவேற்குது. உள்ள நம்ம போகும்போது வழி நடுக நமக்கு கடைகள் இருக்கும். பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க இங்கேயே வாங்கிக்கலாம். இப்ப இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க. இந்த கோவில் கடலூர் மாவட்டத்துல பாண்டிச்சேரி எல்லையோரத்துல தென்னம்பாக்கம் அப்படின்ற ஊர்ல தாங்க இந்த அழகமுத்து ஐயனார் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த தென்னம்பாக்கம் கிராமம் கடலூர்ல இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தொலைவிலையும், பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவிலையும், தூக்கணாம்பாக்கம், ஏம்பலம் இந்த ஊர்கள் வழியா இந்த தென்னம்பாக்கம் கிராமத்துக்கு சேரலாம். இந்த கோவிலுக்கு பஸ் வசதியும் இருக்கு. அதை பத்தி நான் இந்த வீடியோடைய கடைசியில சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்க கார்ல இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா கடலூர்ல இருந்து தூக்கணாம்பாக்கம் வழியாவும், பாண்டிச்சேரியில இருந்து ஏம்பலம், வில்லியனூர் வழியாவும் இந்த கோவிலுக்கு சேரலாம். இந்த கோவிலுக்கு வரும்பொழுது மணி ஒரு 11 மணி ஆயிடுச்சு. நாங்க வந்த நேரம் லேசா அப்படியே மழை தூரிக்கிட்டு இருந்ததுங்க. நல்லா இருந்தது இந்த இடம் பார்க்கறதுக்கு. இங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய குதிரை மற்றும் யானை சிலைகள் இந்த இடத்துல நீங்க நிறைய பார்க்கலாம். எல்லாமே பெரிய பெரிய சிலைகளை பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இதோ தெரியுது பாருங்க, இதுதாங்க கோவிலே. பெரிய கோபுரங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த கோவில்ல கிடையாது. இதுதான் கோவிலே. இந்த கோவில்ல என்னென்ன வேண்டுதல் முறைகள் இருக்கு, ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத அறநிலையத்துறையின் சார்புல இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சிருந்தாங்க. இந்த கோவில்ல நீங்க வேண்டுதலுக்காக செலவு வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்களா செஞ்ச சிலைகள்லாம் நீங்க இந்த கோவில்ல வைக்க முடியாதுங்க. இந்த கோவில் சார்புல இந்த இடத்துல தனியா பொம்மை செய்யற இடம் தனியா இருக்கு. உங்களுக்கு என்ன சிலை வேணும் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இங்கேயே செஞ்சு வச்சிருவாங்க. சிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐயனார் குதிரை பொம்மை இதுக்கு 7000, திருமண ஜோடி பொம்மை 7000, ஒற்றை பொம்மை அப்படின்னா இப்போ டாக்டர், என்ஜினியர் இந்த மாதிரி ஒற்றை பொம்மைக்கு 4000, இதர வாகன பொம்மைக்கும் 4000 அப்படின்னு ஒவ்வொரு பொம்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல விலைப்பட்டியல் கொடுத்துருக்காங்க. நீங்க வேண்டுதல் செய்யறதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க ஆர்டர் கொடுத்துறீங்க அப்படின்னா அவங்க செஞ்சு வச்சிருவாங்க. என்னடா சிலைன்னு சொல்லாம பொம்மைன்னு சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கோவிலுக்கே பொம்மை கோவில தான் இங்க இருக்க உள்ளூர் மக்கள் மற்றும் இந்த கோவிலுக்கு போறவங்களால அழைக்கப்படுது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அந்த கோவிலை சுத்தி ஆயிரக்கணக்கான பொம்மைங்க பக்தர்களால அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்காக வச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுபோல சிலை வச்சு வேண்டிக்கிறவங்க பெரும்பாலும் திங்கட்கிழமையில தாங்க இந்த கோவிலுக்கு வராங்க. இப்போ நாங்கள் போனதும் திங்கட்கிழமை தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிலைகள் வச்சு தங்களுடைய பிரார்த்தனையை முடிச்சுட்டு போயிருக்காங்கன்றதை நீங்களே பார்க்கலாம். இது அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்காக செய்கிற ஒரு பிரார்த்தனைங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சீட்டு கட்டி வேண்டிக்கிறாங்க இந்த கோவிலில். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு கோவில் சார்பில் சீட்டு இங்கே கொடுக்குறாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த சீட்டில் நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத அந்த சீட்டில் நம்மளுடைய முகவரி, என்ன மாதிரியான கோரிக்கை, கிட்டத்தட்ட அதில் ஒரு 5 விதமான கோரிக்கையை நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாத்தையும் எழுதி அதை நம்ம மடித்து பூசாரி கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஐயனாருடைய கையில் வச்சிருக்க அந்த வாலில் எல்லா சீட்டையும் கட்டுறாங்க.
கட்டி முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது தொடர்ந்து 3 வாரம் இதே மாதிரி இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரி வந்து போனோம் அப்படின்னா அடுத்த 48 நாள்ல நம்ம வேண்டிக்கிட்டது நடக்கும் அப்படின்றது இங்க வர பக்தர்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இது போல ஒரு நாளைக்கு நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதலை சீட்ல எழுதி கட்டிட்டு போறாங்க. இந்த பக்தர்கள் வேண்டிக்கிட்டது நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதையே சிலையா செஞ்சு எடுத்து வந்து வைக்கிறது தாங்க இந்த கோவில்ல நடக்கிற வழிபாட்டு முறையா பார்க்கப்படுது. இந்த ஐயனார் கோவிலுக்கு பின்புறம் அழகர் சித்தருக்குன்னு ஒரு தனி கோவில் இருக்குங்க. இந்த அழகர் சித்தர் யார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 366 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல வந்து ஒரு சித்தர் ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு. அவர் இந்த பகுதியில தவம் செஞ்சுக்கிட்டு மக்களினுடைய நோய் நொடிகளை வந்து தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில் இருக்க பகுதியில இருந்த ஒரு கிணத்துல ஜீவசமாதி அடைஞ்சிட்டாருங்களாம். அவருக்காக அவரு ஜீவசமாதி அடைந்த அந்த கிணற்றை சுற்றி தாங்க இந்த கோவில் இப்ப கட்டப்பட்டு வழிபட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கிணற்று மேல எப்பவுமே விளக்கு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்களாம். அந்த விளக்கு ஒளியில இந்த அழகர் சித்தர் காட்சி தருவதா இங்க வர பக்தர்கள் நெகிழ்ச்சியோட வேண்டிக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி இந்த பகுதி எல்லாமே முன்னாடி மரங்கள் நிறைந்த காட்டு பகுதியா தான் இருந்திருக்கு. அப்போது இந்த ஐயனாரை மட்டும் பூஜை செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சித்தர் மறைந்த பிறகு மக்கள் தங்களுடைய கோரிக்கைய பொம்மையா செஞ்சு வைக்கும் வழக்கம் வந்து ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. இப்போ இந்த கோவிலை சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேண்டுதல் நிறைவேறதுக்காக வைக்கப்பட்ட பொம்மைகள் ஆயிரக்கணக்கில் இந்த கோவிலை சுற்றி இருக்கும். இது எல்லாமே பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்காக வைக்கப்பட்ட பொம்மைங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த ஐயனார் மேல மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது. இங்க கோவிலுக்கு பின்புறம் கழிப்பிட வசதியும் இருக்குங்க. நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா இது பயனுள்ளதா இருக்கும். அப்படியே சிலை செய்யற இடத்துக்கு போயிட்டு அங்க எப்படிலாம் சிலை செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த கோவிலுக்கு நேரடியாக பஸ் வசதியும் இருக்குங்க. கடலூர்ல இருந்து நேரடியாக இந்த தென்னம்பாக்கம் கோவிலுக்கு பஸ் இருக்கு. அதுவும் கவர்மெண்ட் பஸ் இந்த இடத்துக்கு வந்து போகுதுங்க. இது டைமிங்க்கு தான் இந்த பஸ் இருக்கு. நாங்கள் அந்த கோவிலேருந்து கிளம்பும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:15 ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த டைமிங்க்கு இந்த பஸ் ஆனது கோவிலுக்கு வந்து திரும்பவும் கடலூருக்கு கிளம்பிச்சு. அநேகமாக இந்த பஸ் ஆனது கடலூரில் 3 மணிக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு ரிட்டன் 4:15 இங்கேருந்து கிளம்புற மாதிரி டைமிங் இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா கடலூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு நேரடி பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைமிங்லாம் வந்து கடலூர் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நீங்கள் டைம் கீப்பர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த கோவிலுக்கு எந்தெந்த டைமிங்க்கு பஸ் வந்து போகுது அப்படின்றது. ஸோ பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த கோவில் பற்றின அனைத்து தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வித்தியாசமான வேண்டுதல் முறைகள் உள்ள கோவில்கள் ஏதாச்சும் உங்கள் ஊர் பகுதிகளில் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.